விஜய் வந்து கூட்டம் வர்றதுக்காக ஒரு மாச காட்டுன்றதுக்காக வேண்டுமென்றே தன்னுடைய பயணத்தை தாமதப்படுத்தினார். பல தலைவர்கள் வந்து ஒரு பாயிண்ட்ல பேசுவாங்க. இவரை விட அதிக கூட்ட தலைவர்கள் உண்டு. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போவாங்க. கூட்ட மேடைகள் இருக்கும். வேன்ல முச்சந்தியில் நின்று சாலையில் நின்று பேசுறதுன்றது ரோட் ஷோ அப்படின்ற ஒரு ஃபார்மேட் புதுசாக வந்திருக்கு. இதில் வந்து பெரிய கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக தாமதமாக வந்தார். ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடியவங்கள அப்படியே ஆயிரக்கணக்கானவர்கள் பின்தொடர மெதுவாக ஊர்வலம் போகிறது மாதிரி வாகன ஊர்வலம் மாதிரி போனார் அப்படின்றது போலீஸ். நாங்கள் எச்சரித்தோம், அந்த பாயிண்ட்டுக்கு போகாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே இதை செய்யுங்கன்னு சொன்னோம். கேட்கலன்றது போலீஸ் வெர்ஷன். இல்லை, மிகப்பெரிய சதி இருக்குது, தடியடி நடத்தினாங்க, அதுதான் காரணம்னு டிவிகேவுடைய வக்கீல் சொல்கிறாரு. முதலமைச்சர் விசாரணை வரலையும் பொறுமையாக இருங்க, அவதூறு பரப்பாதீங்க, எந்த தலைவருக்கும் யாரையும் சாகடிக்கணும், அவங்களுக்கு வந்து உயிர் சேதம் ஏற்படணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கன்றார். இல்லை, விசாரணைக்கு அவசியம் கிடையாது. ஏனென்றால் எல்லா இடத்துலையுமே எல்லா ஆங்கிளுமே இது வீடியோ கவரேஜ் இருக்கிறது. அந்த வீடியோ கவரேஜில் மிக தெளிவாக தெரிகிறது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வண்டி வந்து கொண்டிருக்கிறது, அது பின்னால் வந்து ஒரு பெரிய ஒரு படையை வந்து கொண்டிருக்கிறது, முன்னால் ஒரு படம் நின்று கொண்டிருக்கிறது. இது ரெண்டும் வந்து இவருடைய வண்டி வந்து அங்கே நிற்கிறது. நம்மளுடைய ஏடிஜிபி டேவிசன் சொல்கிறார், போலீஸ் வந்து அறிவுறுத்துகிறார்கள், ஒரு 50 மீட்டர் முன்னாலேயே நில்லுங்க என்று அறிவுறுத்துகிறார்கள். அந்த அறிவுரையை வந்து அவர்கள் கேட்கவில்லை, செவிசாய்க்கவில்லை. நேரம் முன்னாடி வர்றாங்க. அந்த முன்னாடி வரும்போது இங்கிருந்த க்ரௌடு சர்ஜ் ஆகுது. அதாவது இந்த வாகனத்துக்கு முன்னாடி இருந்த க்ரௌடு சர்ஜ் ஆகுது, பின்னால் இருந்த க்ரௌடு வந்து இதில் வந்து ஏறத்தாழ 2 க்ரௌடு மெர்ஜ் ஆகுது. அந்த மெர்ஜிங்கில் தான் ப்ராப்ளம் வருதுங்கிறது. ரெண்டாவதாக, இந்த மரணப்பட்ட தம்பிகளில் வந்து ஏறத்தாழ ஒரு 4 பேர் வந்து வேற மாற்று மாநிலங்கள்ல வந்திருக்காங்க. அப்போ இந்த கூட்டம் என்பது கரூரினுடைய கூட்டம் மட்டும் கிடையாது. திருப்பூர்ல வந்திருக்காங்க, பாக்கி இருக்கின்ற ஒரு 4 மாநிலத்தில் இந்த நபர்கள் மரணப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் கூட்டம் சேர்த்தது தானே அப்போ?